வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெண்பொங்கல். அதாவது ஐயர் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பொங்கல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒல்லியாக நீளமாக இருக்க பச்சரிசி தான் பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரிசி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் வந்து 1 கப் மெஷர் பண்ணி போட்டுருங்க. இது 1 கப் மெஷர் பண்ண அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு. இதுதான் மெஷர்மெண்ட். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு. இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுவோம். வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம மொத்தமாக 1/4 கப் வந்து அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம் தானே. இதுக்கு வந்து நான் வந்து 4.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். 1 கப்புக்கு 4 கப், இந்த 1/4 கப் பருப்புக்கு இன்னொரு 1/4 கப், அப்படி மொத்தமாக 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இதுலேயே உப்பு போட்டோன்னா போட்டுட்டு தேவையான அளவு போட்டுருங்க. போட்டுட்டு குக்கரில் வச்சு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுங்க. 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வந்து பொங்கல் வந்து இப்படி குழஞ்சி நல்ல வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி போட போகிறோம். முழுசாக போடலாம், ஆனால் முழுசாக போடும் போது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ வந்து பொடி பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் ஜீரகமும் 1.5 ஸ்பூன் மிளகும் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து குறைன்னு பொடிச்சு எடுக்க போகிறோம். பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஆட் பண்ண வேண்டாம். லைட்டாக நெய்யில் வறுத்து போட்டோம்னா இன்னும் வந்து அந்த வாசனை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே நெய் வந்து ஆட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு வந்து பொங்கல் வந்து நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரகமும் மிளகும் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொங்கலில் கொட்டிட வேண்டியதான். ஸோ இது லைட்டாக வாசனை வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து பொங்கலில் கொட்டிடலாம். அப்புறமா கொஞ்சம் முந்திரி கிறிஸ்மஸ், ஒரு 10லேருந்து 15 முந்திரியும் கொஞ்சமாக கிறிஸ்மஸும் எடுத்து அதையும் நெய்யில் இது மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அந்த கிறிஸ்மஸ்லாம் பபிள் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதையும் வந்து பொங்கலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சுவையான பொங்கல் ரெசிபி வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி. ஆல்ரெடி டிஃபன் சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.